இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் ஆளக்கடவது. கொலோசியர் 3:15 வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த புதிய வருடத்தில் நாம் ஒன்றை மறந்து விடவே கூடாது. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நாம் தேவ பிரசன்னத்தில் இருப்போம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள், அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோம். நாம் அவரால் மறக்கப்படுவதில்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். இதையெல்லாம் நாம் மறப்போமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற சமாதானமும் மறைந்து போகும். நம்மை மறவாமல் நினைத்தவரை மனதார நினைப்போம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்யும். பழைய வருஷத்தோடு இந்த பழைய சுபாவங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட முயற்சி செய்வோம். புதிய மனுஷனை தரித்து கொள்வோம். புதிய வருடம் ஆரம்பித்து விட்டது. இனி எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுப்போம். கிறிஸ்துவின் வசனம் நமக்குள் பரிபூரணமாய் நிரம்பி இருக்கட்டும். அவர் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் வாசம் செய்ய நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். இதற்கென்றே ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, இந்த வருடம் முழுவதும் தேவ சமாதானம் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.